இந்த உலகமே வந்து எவ்வளோதான் இருந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டது தான். சாமானியனாக இருந்தாலும், படிப்பறிவாளிகளாக இருந்தாலும் எல்லாமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருப்பாங்க. சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாத்தையும் செய்யணும். அதுதான் முறை கூட. படிப்பறிவு இல்லாதவங்க சட்டத்தை மீறுறது வந்து சர்வசாதாரணமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாமலே செய்யற விஷயம். ஆனா படிச்சவங்க மீறுறாங்க அப்படிங்கிறதுங்கிறது வந்து தெரிஞ்சு செய்யறது. அது நிச்சயமா வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். ஏன் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில வந்து இங்க நாய்களுக்கு உணவளிக்க கூடாதுன்னு போர்டு வைக்கிறாங்க. ஆனா கோர்ட் அப்படி சொல்லவே இல்லை. யாருக்கும் அந்த அதிகாரத்தை கோர்ட் கொடுக்கல. நாய்களுக்கு சாப்பாடு வைங்க, சாப்பாடு வைக்கிறவங்கள தடை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து அரசாங்கத்தை காப்பகத்துல கொண்டு போய் அடைங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர சோறு வைக்க வேண்டாம்னு யாருக்குமே சொல்லல. எந்த இடத்துலயுமே கோர்ட் சொல்லல. அதான் உண்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா நகர் டவர் கிட்டவும் அதே மாதிரிதான் அங்க சாப்பாடு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து யாரு செஞ்சிருக்காங்கன்னா படிச்சவங்க செஞ்சிருக்காங்க. படிச்சவங்களுக்கு எப்படி சட்டம் தெரியாம இருக்கும்? படிச்சவங்க சட்டத்தை மீறலாமா? ஒரு நியாயம் இருக்குல்ல. நீங்க தர்மம், நியாயம் எல்லாத்தையும் உங்களுக்கு நாய் பிடிக்காமலே கூட இருக்கட்டும். ஆனா அரசாங்கம் அப்படி எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லலையே. நீங்க வந்து சட்டத்தையாவது மதிங்க. அந்த வாயில்லாத ஜீவனுக்கு கருணை காட்டலன்னா கூட பரவாயில்ல. ஆனா சட்டத்த மதிங்க. இப்ப கூட நான் சமீபத்துல கேட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டியில கூட சாப்பாடு வைக்கக்கூடாது, தண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களாம். ஆனா அவங்க எதுவும் போர்டெல்லாம் வைக்கல. ஆனா உள்ள வந்து யாரும் வந்து சாப்பாடு, தண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களாம். அது வந்து நம்மளோட கல்வி தரத்தை உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய இடம். படிப்பாளிகளை உருவாக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு சொல்றது ஆரோக்கியமான விஷயம் இல்ல. இப்போ ஒரு நாய்களுக்கு தண்ணீரும் சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னா அதோட மறைமுக அர்த்தம் என்னன்னா, அது சோறு தண்ணி இல்லாம சாவட்டும்னு சொல்றது தான். ஜெயில்ல கூட சாப்பாடு போடுறாங்க. ஆனா, ஒரு இடத்துல உங்களை நம்பி இருக்கிற நாய்களுக்கும், விலங்குகளுக்கும் நீங்க வந்து சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்கன்னா, தண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னா, உங்ககிட்ட என்ன கருணை இருக்கு? உங்ககிட்ட படிக்கிற பசங்க வந்து எதிர்காலத்துல என்ன சந்ததியை உருவாக்கிடுவாங்க? தயவு செஞ்சு படிச்சவங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆதரிக்காதீங்க. அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. அவங்களுக்கு கருத்தடை பண்ணி விடுங்க. அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் இருந்துட்டு, அதுக்கப்புறம் தானாவே அந்த இனம் வந்து அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இருக்கிற வரைக்குமா சந்தோஷமா இருக்கட்டுமே. பசி பட்டினியில சாவ வேணாமே. தயவு செஞ்சு சாப்பாடு போடுறதுக்கோ, தண்ணி வைக்கிறதுக்கோ தடை பண்ணாதீங்க. முடிஞ்சா அவங்களுக்கு ஒரு வாய் சோறு கொடுங்க, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அவங்க நம்ம கையை நம்பிதான் இருக்கிறாங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.